கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறாங்க. இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் சில வசனங்களை தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி. கர்த்தர் பாதுகாப்பாராக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். சரிங்களா? ஒரே ஞான போஜனம், எல்லாரும் ஒரே ஞானப்பானை கொடுத்தார்கள், ஞானப்பானத்தை கொடுத்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அது ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலை யார்? ஞான கண்மலை கிறிஸ்துவ தான் சொல்லப்பட்டது. அப்படி இருந்தும் அவர்கள் அநேக பேருக்கு தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அதனால் வனாந்தத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்து எடுத்திருந்து இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கு என்ன இல்லை, நன்றி இல்லாமல் முறுமுறுக்கிறதும் அதை பண்ணுறதும் இதை பண்ணுறதும் பண்ணணும். ஞான பாலனுக்கு கொதிக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டம் போல் இருந்தாங்க. அதனால தான் ஞான கண்மலை கிறிஸ்துவை அவரே அதை சசிட்ட பண்ணாங்க. அதனால் அவர் என்ன பண்ணல, அநேகம் பேர் மேலே அவர் பிரியமாக இருந்தது இல்லையா, நிறைய பேரோட அவர் இல்லையா பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு சிலர் அழிக்கப்பட்டாங்க. அவங்க இச்சினது போல நானும் பொல்லாங்கனவைகளை இச்சாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. திருஷ்டாந்தங்களாக இருக்கிறதுனா அதாவது ஆணித்தரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நல்ல இதுவாக வலுவாக சொல்லப்பட்டது, திருஷ்டாந்தமாக தான் சொல்லப்பட்டிருக்குது. அது மாப்பிலே கிடையாது. என்ன சொன்னால், புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தாங்க. இடத்துல விக்கிரகாரமானது போல் நீங்களும் ஆகாது. நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லி திருஷ்டாந்தம்லாம் சொல்லப்பட்ட வேணுமா செய்யக்கூடாது. திருஷ்டாந்தமாக சொல்லிட்டாரு. அதாவது முன்னாடியே இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுதான் முக்கியமானது. அதுதான் திருஷ்டாந்தம். அவர்கள் சில வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 103,000 விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சில கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகள் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சில முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டும் இருக்கிறது. அவங்களுக்கு திருஷ்டாந்தரமாக சம்பவித்தது. நமக்கு என்ன செஞ்சப்பட்டிருக்குது? அதை முடிவு காலத்துக்காக நமக்கு எச்சரிக்கும்படி நமக்கு என்ன கொடுக்குறாரு? எச்சரிப்பு கொடுக்குறாரு. அவங்களுக்கு திருஷ்டாந்தரமாக எழுதிட்டாரு. நமக்கு என்ன கொடுக்குறாரு? இதெல்லாம் எச்சரிப்பு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று விழாதபடி எச்சரிக்கையாயிருக்கும் கடவுள். சரிங்களா? என்ன பண்ணக்கூடாதா? எச்சரிக்கையாக இருக்கணும். விழாதபடி நம்ம நிற்கிறேன்னு சொல்லுகிறோம். எச்சரிக்கையாக இருக்கணும். விழாதபடி மனுஷனுடைய சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதாக இடம் விடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள முடியாது போக்கே உண்டாக்குறார். பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன். நம்மளை தப்பிக்கிட்டு கொள்றதுக்கு போக்கையும் உண்டாக்குறான். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகனுக்கு விலகி ஓடுங்கள். சரியா? நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக்கிறார். விலகி ஓடணுமா? ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கை அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? விக்கிரக உலகத்தை விட்டு ஓடணும். திருஷ்டாந்தரமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக நமக்கும் கடைசி காலத்தில் சொல்லப்பட்டது எச்சரிப்பு கொடுத்துக்கிறாரு. அதனால் அந்த எச்சரிக்கை மீறி நம்ம நினைக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. God bless you all. Thank you.